ஐபிசி மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் நான் யூஸ் பண்ணதுலன்னு. வில்வா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் பிராண்ட் அது ஆக்சுவலி. அதில் தான் எல்லாமே நான் வந்துட்டு ஆயில்லேருந்து ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே நான் அதில் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ராயல் அப்டன் ஒன்று ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணி அந்த எனக்கு வந்து ஒயிட் டச் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி நல்ல லுக் கொடுக்கும். இந்த ஐஸ் க்யூப்ஸில் வந்து குக்கும்பர், டொமேட்டோ அதெல்லாம் வச்சு அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கேர்டு அம்மா சொல்லுவாங்க நிறைய கேர்ட் பால் யூஸ் பண்ணணும், பால் வந்துட்டு டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் மாஸ்க் வந்து அதே வில்வாவில் ரோஸ் ஃபேஸ் பேக்குன்னு இருக்குது, அதை எடுத்துருக்கேன். நார்மல் 2 இட்லி 2 இட்லி அவ்வளோதான். அதுக்கு மேலே கண்ட்ரோல் தான். லைக் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல் தான். ஃபுல் டயட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி 5 kg இழைச்சேன். ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஜாக்லின் கேர்டு ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா ஹேர் ஃபால் ஆகுறதுனால ரீசெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஷவர் ஜெல் ஆசோ சோப்பு தாங்க, எப்பயுமே சோப்பு தாங்க. ஷவர் ஜெல் போட்டு தேய்ச்சிட்டு அது போகவும் போகாது. திட்டாங்கன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அதுதான் டென்ஷன்ல வந்து ஏதாச்சும் சொல்றது தான். ஸோ நம்ம அப்படியே பொறுமையா வந்துட்டு ஓகே சார் அவ்வளோதான். தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனாக்கானும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் லாவண்யா. ஸோ பல பிரபலங்களை வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி யூடியூப் டு சீரியல் வந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஆர்டிஸ்ட் மௌனிகா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல ஏதாவது ஸ்கின்க்கு ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்களா? இதுதான் பெஸ்ட் நான் யூஸ் பண்ணதுலன்னு. நான் வந்துட்டு மோஸ்ட் அந்த வில்வா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் பிராண்ட் அது ஆக்சுவலி. அதனால அதில் தான் எல்லாமே நான் வந்துட்டு ஆயில்லேருந்து ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே நான் அதில் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் ராயல் அப்டன் ஒன்று ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணி அந்த எனக்கு வந்து ஒயிட் டச் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி நல்ல லுக் கொடுக்கும். லைக் நல்ல பிரைட்னஸ். ஸோ அதனால அது யூஸ் பண்ணுவேன் நான். ஹோம் ரெமிடிஸ் லைக் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ நான் ரீசெண்டாக அந்த ஐஸ் க்யூப்ஸில் வந்து குக்கும்பர், டொமேட்டோ அதெல்லாம் வச்சு அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கேர்டு அம்மா சொல்லுவாங்க நிறைய கேர்ட் பால் யூஸ் பண்ணணும், பால் வந்துட்டு டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி ஸ்க்ரப்லாம் சொல்லுவாங்க. பட் அது மேலே எனக்கு அவ்வளோ இல்லை, அதெல்லாம் யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு. எனக்கு மோஸ்டாகவே எனக்குன்னா லைக் நல்ல இன்டேக் கொடுத்தா அழகாக வெளியே நம்மளுக்கு வந்துட்டு மெயின்டைன் ஆகும். நல்ல க்ரீன்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும்னு எனக்கு ஒரு இது. பட் இந்த மாதிரி ஃபேஸுக்கு வந்துட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணும்ல, ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்க்ரப் எடுத்துப்பேன். ஃபேஸ் மாஸ்க் வந்து அதே வில்வாவில் ரோஸ் ஃபேஸ் பேக்குன்னு இருக்குது, அதை எடுத்துப்பேன். ஓகே. அது நான் ரொம்ப ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அதுலேருந்து என்னால் வெளியவே வர முடியல. வேறு எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் இல்லை பண்ணலாமான்னு தான் டவுட்ஃபுல்லாக இருக்கு. அந்த ப்ராடக்ட்ல கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ இன்டேக் பற்றி நீங்கள் நிறைய பேசும்போது அப்போ அந்த வெயிட் மெயின்டெனன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் வெயிட் போடாதுன்னு. அப்படி இந்த மாதிரியான இன்டேக்ஸ் வந்து ஒரு டயட் ரொட்டீனாக நீங்கள் எடுத்துக்கிறது? நான் கொரோனா டைமில் நம்மளுக்கு இது இருந்துச்சு, லைக் வி ஹேட் டைம் இல்லை. ஸோ அப்போ நான் ஃபுல் டயட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி 5 kg இழைச்சேன். இப்போ திருப்பியும் நான் வந்துட்டு ஏறிட்டேன். ஆக்சுவலி ஐ ஹேவ் டு ரெடியூஸ். ஸோ சொன்ன மாதிரி மார்னிங் வந்து ஃபெனல் சீட் வாட்டர் எடுத்துக்குவேன். அப்புறம் இன்பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் அதுக்கும் நடுவில் வந்துட்டு ஏதாச்சும் பீட்ரூட் கேரட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ், அப்புறம் க்ரீன் ஆப்பிள், ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நான் எடுத்துப்பேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நார்மல் 2 இட்லி 2 இட்லி அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை சாப்பிடணும் டெம்ட் ஆகும்ல. சட்னி எல்லாம் கண்ட்ரோல் தான். லைக் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல் தான். அதை விட்டுட்டு இல்லை சாப்பிடலாம். ஆக்சுவலி வீட்டில் என்ன அம்மா சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு, ஒர்க் அவுட் பண்ணு, ஆனால் மெயின்டைன் தான் ஆகும் தவிர வெயிட் லாஸ் பண்ண முடியும். வெயிட் லாஸ்ன்னு பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டக்குன்னு கேட்குவேன். உங்கள் ஃபேவரட் காஜல்? கொலோசல் தான் யூஸ் பண்ணுறேன், அதான் ஸ்மஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஃபேவரட் லிப்ஸ்டிக்? லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் ஒரே ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜாக்லின் யூஎஸ்ஏ.
அதில் வந்துட்டு இந்த மரூன் ஷேட் தான் எப்பயுமே போடுவேன். லைக் நிறைய பேர் சொல்லிட்டாங்க மாற்றுன்ட்டு, பட் இது எனக்கு செட் ஆகாதனால அதுவே போட்டு. சப்போஸ் ஏதாச்சும் பார்ட்டி அந்த மாதிரி போனால் ப்ரௌன் எக்ஸ்பிரஸோ. ஓகே. ஸோ ஃபேவரட் ஃபேஸ் வாஷ்? ஒன்லி ஆலிவ் ஆயில். ஓகே. ஸோ பாடி லோஷன்? இல்ல யூஸ் பண்ற சரி. ஃபேவரட் பர்ஃப்யூம்? பர்ஃப்யூம் வந்துட்டு எனக்கு இப்போ ரீசெண்ட் நான் நிறைய நைக் அடிடாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். ரீசெண்ட் ஃபேவரட் வந்து சும்பக்ல வந்துட்டு ஐலாண்ட் கேட்வேன்னு ஒரு பர்ஃப்யூம். ஓகே. வேற லெவல்ல இருக்கும், எப்பயுமே என் பேக்ல இருக்கும். ஓகே. ஸோ அதனால இப்போ தீந்துருச்சு, நான் வாங்கல, அது கூட போய் வாங்க முடியல. எப்பயுமே அது என்னோட ஒரு மாதிரி ஒரு நல்ல எனக்கு நல்ல ஒரு வைப், நல்ல ஸ்மெல். சூப்பர். ஓகே. ஸோ உங்களோட ஃபேவரட் சன்ஸ்கிரீன்? சன்ஸ்கிரீனே யூஸ் பண்றது இல்லை சத்தியமா. எல்லாரும் சத்தியமா நான் யூஸ் பண்றது இல்லை, பட் வாங்கணும், ஒரு நல்ல டாக்டரா போய் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ இல்ல. ஓகே. ஸோ உங்களோட ஃபேவரட் ஷாம்பூ, கண்டிஷனர்? ஷாம்பூ எல்லாமே வில்வா ஹெர்பல். ஒரு ஆட் மாதிரி இல்ல, நீங்க ஒரு பிராண்ட் அம்பாசடரா போயிருங்க. இல்ல அது வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வேற எதுவுமே நான் வந்து யூஸ் பண்றது இல்ல. பெஸ்ட் ஹேர் மாஸ்க் ஏதாவது நீங்க வீட்ல ஹோம் ரெமெடி, அந்த பிராண்ட விட்டுருங்க, ஹோம் ரெமெடி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆனியன் கர்டு ரீசெண்டா நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா ஹேர் ஃபால் ஆகுறதுனால ரீசெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது போட்டா கொஞ்சம் ஆனியன்லாம் போட்டா ஏதோ சொல்லுவாங்களே சல்ஃபர், ஆமா நல்லா வளரும் அப்படிம்பாங்க. ஸோ ஆனியன், கர்ட் அண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணி மாஸ்க் மாதிரி போட்டு ஒரு 1 hour, அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு, எக் ஒயிட் இருக்கு, வெந்தயம் அண்ட் கர்ட் அது போடலாம். ஓகே. அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சொல்ல போறேன். அதுல இருந்து நீங்க எப்படி வந்து உங்களை காப்பாத்திக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ அடிக்கிற வெயில் டேன், ஸோ டேன் ரிமூவ் பண்ண என்ன பண்றீங்க? டேன் வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த சீரியல் நம்ம அவுட்டோர்லாம் போகும்போது எனக்கு ஃபுல் ப்ளவுஸ் அப்படியே அந்த ஷேப் அப்படியே தெரியும். ஆனால் பாவீங்களா என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். அதுதான் நான் மோஸ்ட்டாக வந்து கர்ட் யூஸ் பண்ணுவேன். லெமன், கர்ட் லெமன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுவேன். மில்க் ஏதாச்சும் இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes 10 minutes முன்னாடி யூஸ் பண்ணிட்டு குடிக்கலாம். அது இல்லாமல் மோஸ்ட்டாக இந்த ராயல் அப்டன். ஓகே. அதெல்லாம். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோக்கா ரொம்ப டார்க்காக இருக்காது. நான் வந்துட்டு அந்த க்ரீம் தான் ஒன்று யூஸ் பண்ணுவேன், சேம் பிராண்ட். ஓகே. ஸோ அப்போ திஸ் ஆர் தட் அப்படியே டக்குன்னு நம்ம போகிறோம். ஷேவ் ஆர் வேக்ஸ்? ஆக்சுவலி சொல்ல போனால் நான் முதல்ல ஷேவ் பண்ணுவேன். ஓகே. ஆனா வந்துட்டு அது ஒரு மாதிரி குத்துற மாதிரி நல்லா இருக்காது. ஆனா வேக்ஸ் பண்ணா இட் இஸ் குட். வலிக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் நைஸ். ஆமா, அது கொஞ்ச நேரம் தான் அந்த வலி. கொஞ்ச நேரம், அது ஏதோ ஒரு முள்ளு குத்துனா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதனால வேக்ஸ் இஸ் குட் என்ன கேட்டா. ஓகே, சூப்பர். சோ ஷவர் ஜெல் ஆல்சோ? சோப்பு தாங்க, எப்பயுமே சோப்பு தாங்க. ஷவர் ஜெல் போட்டு தேய்ச்சிட்டு அது போகாது, குளிச்ச மாதிரியே இருக்காது இல்ல. எனக்கு பிடிக்கும். நிறைய ட்ரை பண்ணிட்டேன். நான் பாப்பா இதெல்லாம் வாங்கணும், இந்த ஷவர் ஜெல் வாங்கணும், பட் சோப்பு தான் போட்டமா குளிச்சமா. ஓகே. பாக்ஸஸ் ஆர் நைட்டி? பாக்ஸஸ் ஆல்வேஸ். ஓகே. ஸோ வி வாஷ் ஆர் சோப்? வி வாஷ். ஓகே. ஸோ கிளஸ்டர் ஹேர் ஆர் ஃப்ரீ ஹேர்? நேரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏதாச்சும் நம்ம ஏசியில் நல்லா ஜில்ஜில்கிற மாதிரி ஃப்ரீ ஹேர், இல்லாட்டி எங்கேயாச்சுன்னா கொண்டே போட்டு. ஓகே. ஸோ டேம்பன்ஸ் ஆர் பேட்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது யூஸ்வலி? நான் பேட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் டாம்பன்ஸ் எனக்கு அவ்வளோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சம்திங் நம்மளுக்கு நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ஸ்டில் அதை பற்றி கேட்டாலே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோ. ஓகே. ஸோ மென்ஸ்ட்ரல் கப் பற்றின உங்கள் ஒப்பீனியன்? எனக்கு இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு தெரியல அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்ட்டு. பேட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஓகே. ஸோ இப்போ வருவோம் முக்கியமான விஷயத்துக்கு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். சொல்லுங்க. எனக்கு ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அப்படி ரெஸ்டே இல்லை. எனக்கு வந்து டோட்டலி திஸ் இஸ் வெரி நியூ. யூடியூப் டு சீரியல்னு வரும்போது எனக்கு இது வந்துட்டு லைக் ரெகுலராக போகிறதுனால இது வந்து இட்ஸ் வெரி நியூ. ஆக்சுவலி போக போக யூஸ்ட் ஆகிடும், அது வேறு விஷயம். அப்படியே வந்துட்டு நம்மளே தேத்திக்கிட்டு இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும், வந்துட்டோம், நம்மளுக்கு பிடிச்சது ஒன்று பண்ணும்போது அது ரொம்ப இதெல்லாம் தெரியாது. ஐயோ என்னடா அப்படிலாம் சலிப்புத்தன்மை இருக்காது, பட் ஸ்டில் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் சம்டைம்ஸ். லைக் நைட் ஷூட்லாம் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட் இருந்துச்சுன்னா திருப்பியும் நைட் ஷூட் போகும்போது ஒரு மாதிரி எப்போ பெட்டை பார்த்தா அப்படி ஆசையாக இருக்கும், எப்படாவது தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். மற்றபடி வில் கெட் யூஸ்ட். ஆக்சுவலி சொல்லப்போனால் இவங்களுக்குலாம் யூஸ்டாக இருக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் இது டைம் இருக்குது, பட் ஐ காட் யூஸ்ட். ஓகே. ஸோ யூடியூப்லேருந்து இந்த சீரியல் வந்து புதுசான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்த போதே பார்த்தோம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக டென்ஷனாக அங்கே போங்கம்மா இங்கே போங்கம்மா அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது டக்குன்னு அவங்களை ஏதாவது திட்டாங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலி மோஸ்ட்டாக யாரும் திட்ட மாட்டாங்க. அதுதான் டென்ஷனில் வந்து ஏதாச்சும் சொல்கிறது தான். ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக வந்துட்டு ஓகே சார் அவ்வளோதான். பிகாஸ் வந்துட்டு எல்லா இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பொறுமை முக்கியம். அண்ட் வந்துட்டு
எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டென்ஷன் இருக்கும். அவுட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஐ மீன் நம்ம வெளியே வரும்போது அவங்க நம்மள்ட்ட பேசுறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பட் இங்கே இருக்கும்போது ஒர்க்குன்னு வரும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டென்ஷன் இருக்கும். கேமராமேனுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், டைரக்டருக்கு அது முடிக்கணும், அது நம்மளுக்கு ஒரு டென்ஷன், எல்லாத்துக்கும் டென்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுமையாக நிதானமாக இந்த ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப பொறுமையாக சேர்த்துக்கிட்டே ஓகே சார் எது சொன்னாலும் லைக் ஒருத்தர் நல்லது சொன்னால் வி ஹவ் டு டேக் தட். நெகட்டிவ் அது நெகட்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா அது விட்டுலாம், இது கேட்க தேவையில்ல. பட் ஆனால் பொறுமையாக இருக்கணும். ஓகே சார், ஏன் சார், ரெடி சார், சிரிச்சிட்டே ஓகே சார், ஓகே சார், எனக்கு அது போதுமா. சூப்பர். ஸோ ஆஸ் அ விமனா ஒரு 3 குவாலிட்டிஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது. 2 women. 2 women. ஓகே. இந்த ஒரு 3 குவாலிட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது. ஃபஸ்ட்டு பொறுமை இருக்கணும். ஓகே. அது இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கைண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. லைக் சில பேர் நாட்டி இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, சில பேர் நேச்சராகவே உங்களுக்கு ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. ஸோ பொறுமை, எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுமையாக இருந்தாலே அது பெஸ்ட்டு தாங்க. லைக் வந்துட்டு பொறுமை இஸ் எப்படி சொல்றது, வரல சரி வரல, பொறுமைனா மௌனிகா அப்படின்றத வேணா நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஆமா அப்படின்னு வச்சுக்கோங்க, இதோட ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே. கன்னத்தில் முத்தமிட்டால் சீரியல்ல பார்த்தது மட்டும் இல்லாம இந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்கே வந்து உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் கேட்டதுல நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக ஹாப்பி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச். அதிகமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அப்படியே அழுகிற மாதிரி லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா செம்மையாக சாப்பிடுவேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்போ கண்ணாவோட இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாலாம்